நான் சொன்னேன் இல்லைங்களா நீங்கள் உங்களுக்கு 4 பிளாட்ஸ் 4 சைட்டில் பிளாட்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த பிளாட்ஸில் வந்து இப்போ வந்து பயங்கரமாக சோல்டு ஆகிட்டே இருக்குது. ஆவடி சைட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஆவடியில் 2 சைட் இருக்குது. ஒன்று வந்து ஆவடி கிளாசிக் சிட்டி ஒன்று, இன்னொன்று மாங்கல்யா சிட்டி காட்டினேன் இல்லையா உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. அதில் வந்து அந்த இதுதான் வந்து ஆவடி கிளாசிக் சிட்டி இது சைட்டு. இதுதான் கிளாசிக் சிட்டியோட சைட்டுங்க. இதுதான் கிளாஸ். இதெல்லாம் அந்த ஆவடி சைட் சொன்னேன் இல்லைங்களா நான். அந்த ஆவடி சைடில் வந்து அந்த கிளாசிக் சிட்டி ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, பாலேரி மேடு. அது வந்து பத்திப்பட்டு வில்லேஜில் வரும். அந்த சைட்டோட மேப் இது. அதில் வந்து இப்போ நான் சொன்னேன்ல, அன்றைக்கி சொல்லி கரெக்டாக சோல்ட் அவுட் ஆகிட்டு இருக்கிறதுல வந்து இது வந்து 40+ தான் இருக்குது பேலன்ஸ். மீதியெல்லாம் சோல்ட் அவுட் ஆகிருக்கு. இது போட்ட சைடு வந்து 120க்கு மேலே போட்டாங்க. 40+ தாங்க இருக்குது. அப்பயே தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து கிளாசிக் சிட்டி. ஓகேயா, கிளாசிக் சிட்டி இது. அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னேன் இல்லையா, மாங்கல்யான்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் வந்து உங்களுக்கு அதுவும் மூவிங்ல இருக்குது. அது வந்து அதுலேயும் 40+ தாங்க இருக்குது. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 போட்டாங்க. ஃபேஸ் 1ல 40+ தான் இருக்குது. அதுலேயும் இது வந்து ஃபேஸ் 1. இதுலேயும் சைட்டு 120க்கு மேலே 150க்கு மேலே போட்டுருக்கோம். ஆனால் 40+ தான் இருக்குது. பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ ஸ்பீடாக போகுது. சரிங்களா. அதுக்கப்புறம் அதுலேயும் ஃபேஸ் 2க்கு வச்சுருக்கோம் தனியாக. அதில் வந்து ஒன்லி 15 பிளாட்ஸ்லாம் அங்கே போட்டது கம்மி. 80 பிளாட்ஸ் தான் போட்டது. அதில் ஒன்லி 15 பிளாட்ஸ் தான் அவைலபிளாகவே இருக்குது. சரிங்களா. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆவடியே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போடலாம். போட்டிங்கன்னா யூஸ் ஆகும். அதாவது சிட்டிக்குள்ளே போட்டு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இது கொஞ்சம் ஓரளவுக்கு பட்ஜெட்டுக்கு செட் ஆகும். நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து ரேட்டு வந்து மாங்கல்யா வந்து 3300 ஸ்கொயர் ஃபீட் சொன்னேன் இல்லைங்களா. அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு 700லேருந்து 1 கிரவுண்ட் வரைக்கும் இருக்குது. ஷாப் பீசஸ் வேணும்னா அதுவும் இருக்குது. அதே மாதிரி அந்த கிளாசிக் சிட்டி காட்டினாலே அது வந்து உங்களுக்கு வந்து 5300. சரிங்களா, 5300. அதுவும் உங்களுக்கு வந்து சிட்டியில் இருக்கிறனால அங்கே வந்து நல்ல இந்த ஆவடி சிட்டிக்குள்ளே இருக்கிறது வந்து உங்களுக்கு அப்படியே நல்லாவே டெவலப்மெண்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் காட்டுது. நல்லாவே டபுள் ஆகுது, ட்ரிபிள் ஆகுது. உங்களுக்கு அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் போய் கூட விசாரிச்சுக்கலாம். பக்கத்துலேயே இருக்க கிறிஸ்டி சைட்டே பக்கத்துலேயே விசாரிச்சிங்கன்னா கூட சொல்லுவாங்க. அவங்க விசாரிச்சினாலும் தெரியும் உங்களுக்கு என்ன ரேட் இப்போ போகுது ஸ்கொயர் ஃபீட் ஆகுது, நம்ம என்ன ரேட்டுக்கு போடுறோம், நம்ம ரீசேல் பண்ணாலும் எந்த ரேட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நான் மைண்டில் வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸோ இல்லை வீடு கட்டணும் ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் தாராளமாக அந்த 2 சைட்டில் நீங்கள் பண்ணலாம். அது வந்து நான் சொன்ன மாதிரி 5000 + 5200 சொன்னேன் இல்லையா, அது வந்து உங்களுக்கு பார்க்கலாம். நீங்கள் உடனே வீடு கட்டிட்டு போனாலும் ஓகே. ஏன்னா சுற்றி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுங்க. நான் பார்த்தேன், நான் சுற்றி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது கிளாசிக் சிட்டியில். மங்கல்யாவாவது கொஞ்சம் உள்ளே இருக்குது. ஆனால் அதுவும் வீடுங்க இருக்குது, சுற்றி வீடுங்க இருக்குது, எல்லாம் தான் இருக்குது. நீங்கள் போடலாம், அங்கேயே வீடு கட்டிட்டு போகலாம். நிம்மதியாக அமைதியாக இருக்கணும்னா போகலாம். அங்கே லோக்கலில் இருக்கவங்க, சிட்டிக்குள்ளே இருக்கவங்க அண்ணா நகரில் வாங்க முடியாது, முகப்பேரில் வாங்க முடியாது, அவங்களாம் ஆவடியில் ட்ரை பண்ணலாம். அண்ணா நகர், அடையாறு அங்கெல்லாம் வாங்குறதா மாதிரி இல்லைங்களா. இப்போ நுங்கம்பாக்கம் அந்த மாதிரி ஏரியாலாம் வாங்க முடியாது. அவங்கெல்லாம் கொஞ்சம் சிட்டிக்குள்ளேயே இருக்கணும். ஆனால் ஒரு இடம் வாங்கலாம், வாடகைக்கு உள்ளா, இல்லை நம்ம போய் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆவடி செலக்ட் பண்ணி பண்ணலாங்க. நீங்கள் அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். இந்த 2 சைடு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். நான் நம்பர் கொடுத்துருக்கேன் நீ ஆல்ரெடி. திருப்பி இப்போ நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. நம்பரை பார்த்து கால் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இடம் பார்த்தோம் எல்லாமே பேசிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். வந்து பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா. இது சொல்கிறது தான் வந்து இந்த 2 சைட்டு வந்து போச்சுன்னா திருப்பி இப்போ இருக்க நிலைமையில வந்து சிட்டிக்குள்ளே இடமே கிடைக்கிறது இல்லைங்க. இப்போ அதான் ஃபேக்ட்டு. நிஜம்னா நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவுட்டர்லேயே கிடைக்க மாட்டேங்குது. திண்டிவனம் கிட்ட தான் கிடைக்குது. இப்போ அவுட்டர்லேயே செங்கல்பட்டு தாண்டியெல்லாம் கூட உங்களுக்கு பிளாட் புக் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா இடம் இல்லை, ரேட்டெல்லாம் ஓவராக போயிடுச்சு. அப்படி இருக்குச்சு நம்ம வாங்கணும்னா இப்போ ரொம்ப கஷ்டம் வாங்குறதுனா. இந்த மாதிரி வாங்கி போட்டோம்னா கிடைக்கும் போது வாங்கி போட்டோம்னா இது அப்படியே டபுளாக ட்ரிபிள் ஆகிடும் நம்மளுக்கு. அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு வந்து அது பண்ணுறோம். சரிங்களா. உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம். ஓகேவா. நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும். இது வந்து 80 to 90% பேங்க்கு லோனு கொடுக்குறாங்க. சரிங்களா. 80 to 90% லோன் வாங்கணும் கம்பெனியில் நீங்கள் பிளாட் வாங்கினீங்கன்னா. அதுவும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அன்றைக்கி நான் சொல்லாமல் விட்டது தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பிளாட்ஸ் நல்லா ஸ்பீடாக போயிட்டு இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள், சைட்டு வந்து பாருங்கள். சண்டே ஒன்றா வாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க, நாங்கள் இட்டுன்னு போகிறோம். சாட்டர்டே சண்டே அது மாதிரிலாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்தீங்கன்னா காட்டுறோம், கொண்டு போய் பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா.
ஆனால் ஆக்சுவல் ஃபேக்ட் அதான். இப்போ வந்து சிட்டிக்குள்ளே பிளாட்ஸ் நாட் அவைலபிள். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும். இந்த பிளாட்ஸ்லாம் கூட போயிடுச்சுன்னா அதுவும் சிட்டிக்குள்ளே பிளாட் இல்லை. வாங்கணும்னா எவனும் விற்க மாட்டேன்றான். எவனா முடியாதவன் வேற ஏதாவது நெசசிட்டி இருந்தாலும் விற்க மாட்டான். சிட்டிக்குள்ளே மட்டும் இல்லைங்க, டில் செங்கல்பட்டு அப்படி தான் இருக்குது. செங்கல்பட்டுலையும் ஜாஸ்தி தாங்க ரேட்டு. அது மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் யோசிச்சு பண்ணுறது பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அழகாக டக்குன்னு பண்ணிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வீடு கட்டிட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது. அங்கே சுற்றி வீடு இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டிங்கன்னா நீங்கள் நாளை பின்ன உங்களுக்கே யூஸ் ஆகும். எதுக்குன்னா உங்கள் பசங்க படிப்புக்கோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதோ செலவு வருதோ இல்லை வேறு எங்கன்னா வாங்க போகிறோங்க அப்போ அப்படின்னா 4 பிளாட் வாங்கி வச்சுருக்கீங்க, அதை விற்று வேறு எங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது வாங்க போகிறோன்னா கூட வாங்கலாம். அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். நீங்கள் அதனால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது சொல்கிறது தான் வந்தேன் நான் அன்றைக்கி சொல்ல உங்களுக்கு. பேங்க் லோன் அந்த இதெல்லாம் நான் சொல்லலை, அதுதான் சொன்னேன். பார்த்துப்போம். உங்களுக்கு தேவைன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? வாழ்க வளமுடன்.